ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அன்கலை கார்டன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம வீட்டு தோட்டத்தில் விதவிதமாக கத்திரிக்காய் வச்சுருக்கோம். அதெல்லாம் ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோம். சூப்பராக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். அப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோஸில் மிஸ் பண்ண பார்க்க முடியும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டாக எடுத்த உடனே பர்பிள் கலர் லாங் கத்திரிக்காய் தான் நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணுறோம். பார்க்குறதுக்கு உங்களுக்கு பிளாக் கலரில் இருக்கும், பட் இது பிளாக் கலர் கிடையாது. பிளாக் பியூட்டி மாதிரியே இருக்குதா உங்களுக்கு பார்க்குறதுக்கு. நான் ஒரு கை வச்சு வீடியோ எடுத்துகிட்டு ஒரு கை வச்சு பறிச்சிட்ருக்கேன். ஸோ எந்த அளவு சத்தியமாக வரும் அப்படின்ட்டு தெரில. அடுத்ததாக இது உருண்டை கத்திரிக்காய். கீழே பிளேட்டை வச்சுட்டேன். அந்த தண்ணி கேன்லே தானே பிளேட்டை வச்சுட்டு தான் ஹார்வெஸ்ட் பண்ணுறேன். பரவாயில்ல, ஓகே, சூப்பராக இந்த அந்த பிளேட்டில் ஃபோன் தெரியுது. அடுத்ததாக வரி கத்திரிக்காய். இந்த லீஃப் மறைக்குது. இது எந்த ஒரு எடிட்டிங்குமே கிடையாது. ரியாலிட்டியாக வீடியோ எடுத்து வாய்ஸ் மட்டும் தான் தனியாக கொடுத்துருந்தேன். ஏன்னா நான் கொடுத்த வாய்ஸ் சரியாக கேட்கல. அடுத்ததாக இங்கேயும் ஒரு வரி கத்திரிக்காய் தான் இருக்குது. அப்புறமும் பல நாள் கனவு ஒயிட் பியூட்டி ஒயிட் கத்திரிக்காய். ஏன்னா ஃபஸ்ட்டாக காய்ச்சப்போ நமக்கு கிடைக்கல. ஸோ போச்சு. பறிக்கும் போது அப்படியே அந்த வெயிட்டு பொறுக்காமல் பிளேட்டு கவுத்துட்டு போயிட்டு பாருங்கள். பார்க்குற காய் ஏதோ பிளாஸ்டிக்கில் காயெல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்குது. ஃப்ரெஷ்ஷாக அப்படி பறிக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதுலேயே நமக்கு பிடிச்ச கலர்ஸில் விதவிதமாக கலராக பறிக்கும்போது. அடுத்தது அந்த உருண்டை கத்திரிக்காய் இன்னொன்று இருக்குது. ஏதாவது அணிலோ எலியோ சாப்பிட்டு போகிறதுக்கு முன்னாடி அதையும் சேர்த்து ஹார்வெஸ்ட் பண்ணிடுவோன்னு சொல்லிவிட்டு ஹார்வெஸ்ட் பண்ணிட்டேன். சின்னதாக தான் இருந்துச்சு. இவ்வளோ கிடச்சிருக்குது நமக்கு. இதை பார்க்க ஒரே ஹாப்பி தான். சொல்ல ஒரு வார்த்தையே இல்லை. ஃபைனலி 3 பர்பிள் கலரு கத்திரிக்காய் கிடச்சிருக்குது. 2 வெள்ளை கத்திரிக்காய், 3 வரி கத்திரிக்காய், அப்புறமா 2 அந்த உருண்டை கத்திரிக்காய் கிடச்சிருக்குது. உங்கள் வீட்டு தோட்டத்துலேயும் நீங்கள் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் வச்சு ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கிறீங்களா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இதோட மெயின் க்ரெடிட்டே யாருக்கு போகும்னா, எனக்கு இந்த சீடு கொடுத்தவங்களுக்கு தான் போகும். ஸோ அப்படி தான் நான் இந்த செடி இவ்வளோ வளர்த்துருக்கேன். அடுத்ததாக பச்சை மிளகாய் ஏதாச்சும் இருக்குதா பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் வந்தேன். ஒன்றோ ரெண்டோ இருக்குது, அதாவது ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம். மூணே 3 பச்சை மிளகாய் ஹார்வெஸ்ட் பண்ணியாச்சு. இது பார்த்து ஆசையே தீரல. அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. உங்கள் வீட்டு தோட்டத்தில் எந்த மாதிரி கத்திரிக்காய் செடி வச்சுருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.
ஃபைனலி டோட்டலாக நமக்கு கிடச்சிருக்க ஹார்வெஸ்ட் வெஜிடபிள் ஹார்வெஸ்ட் வந்து இவ்வளோ தான் கிடச்சிருக்குது. அடுத்தது வந்து அடுத்து இனி பூ வைக்க ஆரம்பிச்சிருக்குது. பார்க்கலாம் அடுத்த ஹார்வெஸ்டிங்கில் நமக்கு எவ்வளோ காய்கள் கிடச்சிருக்குன்னு. ஃபர்தராக இது நான் வந்து ஒன்லி வெஜிடபிள் வேஸ்ட் தான் போட்டுட்ருக்கேன்.